ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல். ஃபஸ்ட்டு ஒரு அப்படிங்கிறது ஒன்று, 2 அந்த வர்றது ஒன்று. இந்த ஒரு அப்படின்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறது பொறுத்து கொள்ளுதல். அப்போ பொறுத்தல். அடுத்தது வந்துட்டு கறி அப்படின்னு பார்க்கும்போது கறி அப்படின்னா ஃபஸ்ட்டு அடுப்பு கறி, ரெண்டாவது நம்ம இறைச்சி சொல்லுவோம்ல மாமிசம். அடுத்தது கரைனா ஒன்று கரையோரம் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. இன்னொன்று கரைனா கரைப்பட்டுருச்சு, அழுக்கு பட்டுருச்சு. அடுத்தது குறுகு அப்படிங்கிறது அன்னம். இந்த குறுகு அப்படிங்கிறது நம்ம குறுக்கி வை அப்படிம்போம்ல அந்த சுருங்கு. அடுத்தது வந்துட்டு கூரை அப்படின்னா வீட்டு முகடு, அதான் வீட்டோட கூரை, வீட்டின் கூரை. அடுத்தது இன்னொரு கூரை அப்படிங்கிறது கூரை புடவை அப்படிங்கும்போது ஆடையில் வரும். அடுத்தது கூரியனா கூர்மையான, கூர்மையான. இன்னொன்று வந்துட்டு இப்போ தானே கூறுன அப்படின்னா சொல்லியபடி. செருங்கிறது ஒன்று திமிர், இன்னொன்று வந்துட்டு வயல். அடுத்தது செரித்தல்னா ஜீரணமாதல், இன்னொன்று செரித்தல் அப்படின்னா திணித்தல். தறி அப்படின்னா ஃபஸ்ட்டு அறிந்துகொள், ரெண்டாவது நம்ம சொல்லுவாங்களே தரிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க, வெட்டிட்டு வா அப்படின்னு விறகெல்லாம் சொல்லுவாங்கள்ல அதில் வரும். அடுத்தது திரைனா இன்னொன்று திரை அப்படிங்கிறது அலை, அப்புறம் கப்பம். அடுத்தது துறவுனா ஃபஸ்ட்டு கிணறு, இன்னும் துறவியாக போவாங்களே அது திறந்து விடுதல். அடுத்தது நிறைனா வரிசையை குறிக்குது ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் பார்த்தோம்னா அந்த நிறச்சி வை, செல்வத்தை பொருள் நிரப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல அதில் வரும். அடுத்த பறவைனா ஃபஸ்ட்டு கடல், ரெண்டாவது பறக்கும் பறவையை குறிக்கும். அடுத்தது பரி அப்படின்னா ஒன்று குதிரை, இன்னொன்று நம்ம ஒரு பொருளை செடியிலேருந்து ஏதோ பறிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவோம்ல அதில் வருது. அடுத்தது வந்துட்டு பொறி அப்படின்னா நம்ம சாப்பிட்ற பொறி, நெற்பொறி. ரெண்டாவது இயந்திரம். மரம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தாவர வகை மரமெல்லாம் இருக்குல்ல மரம் அது. அடுத்தது வீரத்தை குறிக்குது. விரல் அப்படின்னா கைவிரல் ஒன்று, இன்னொன்று வெற்றியை குறிக்குது.